சிவகார்த்திகேயனோட பிறந்தநாள் இன்னைக்கு முன்னிட்டு நேத்து சிவகார்த்திகேயனுடைய 21வது திரைப்படமான அமரன் திரைப்படத்தோட டைட்டில் லுக் டீசர் வந்துருந்துச்சு. ஒரு ராணுவ வீரரா கெத்தா மிடுக்கா சிவகார்த்திகேயன் பாக்குறதுக்கு அவ்வளவு ஃபிட்டா ஸ்கிரீன்ல சூப்பரா இருந்தாரு. அவருடைய கேரக்டருக்கு முகுந்த் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. மேஜர் முகுந்த் வரதராஜன், அதுதான் அந்த கேரக்டர். உண்மையாவே அப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், உண்மையாவே தேசமே சல்யூட் அடிச்ச அந்த ராணுவ வீரனோட பயோபிக் தான் இப்ப அமரன்ற பேர்ல சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. யார் இந்த மேஜர் வரதராஜன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அதற்காக தான் இப்ப இந்த வீடியோ. சோ வெல்கம் டு அவர் சேனல் டோஸ் ஹை. மேஜர் முகுந்த் வரதராஜன் யார் அப்படின்றத ஒரு சின்ன சம்பவத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காஷ்மீரோட யாச்சு குகன் பகுதியில் இருக்கிற ஒரு ஆப்பிள் தோட்டம் அது. அழகு நிறைந்து தொங்குற ஆப்பிள்களுக்கு இடையே ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை சேர்ந்த அல்தாஃப் பாபா அப்படின்ற தீவிரவாதி பதுங்கி இருக்க இந்திய ராணுவத்தோட 44 ராஷ்டிரிய ரைபிள் படையணி அந்த பகுதியை முழுமையா சூழ்ந்து நிக்கிறாங்க. இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கி சூடு ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அல்தாஃப் பாபாவோட பக்கத்துல இருந்து துப்பாக்கி குண்டுகள் வெடிக்கவே இல்லை. நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு ஒரே குழப்பம். ஆனால் மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு எந்த குழப்பமும் இல்ல. கொஞ்சம் காத்திருங்க, அவன் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு புல்லட் தான், அது முடிஞ்சோடனே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பரும் சக வீரருமான விக்ரம் சிங்கிற்கு ஒரு மெசேஜ் ஒன்று பாஸ் பண்றாரு. அல்தாஃபோட குண்டுகள் பாஞ்ச நேரத்தையும் எண்ணிக்கையும் வச்சே மேஜர் இந்த முடிவுக்கு வந்திருந்தாரு. அல்தாஃப் பாபாவுக்கு வேற வழி இல்ல. குண்டுகள் இருக்கும் வரை சண்டை செஞ்சுட்டு சாவை எதிர்கொண்டே ஆகணும். கடைசி குண்டும் தீர்ந்துருச்சு. மேஜர் வரதராஜனோட படை மொத்தமா உள்ள இறங்கினாங்க. சதி வேலைகளுக்கு திட்டமிட்டு இருந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்போட முக்கிய தீவிரவாதி அந்த இடத்துல சுட்டு கொல்லப்படுறான். அல்தாஃப் பாபாவின் துப்பாக்கி குண்டுகளை கணக்குல கொள்ளாம அட்டாக்ல இறங்கி இருந்தாங்க அப்படின்னா ராணுவத்தின் தரப்பிலும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரத்துல அந்த இடத்துல மேஜர் முகுந்தோட அந்த சமயோதிதமான யோசனையும் அழுத்தமான சூழல்ல தீர்க்கமான முடிவுகளை எடுக்கிற அவரோட திறனும் தான் அந்த ஒட்டுமொத்த சேதங்களையுமே தவிர்த்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த சம்பவம் நடந்திருக்கு. 2014 ஏப்ரல்ல மேஜர் முகுந்த் தீவிரவாதிகளுக்கு எதிரான சண்டையில சுட்டுக் கொல்லப்பட்டாரு. 2015 ஜனவரியில அவருக்கு அசோக சக்ரா விருது வழங்கப்பட்டது. இந்த மேஜர் முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கை வரலாற்று படத்துல தான் இப்ப சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்காரு. நடிகர் கமலஹாசன் தயாரிச்சு ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த திரைப்படத்துக்கு அமரன் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. நேற்று வெளியான இந்த திரைப்படத்தோட டைட்டில் லுக் டீசருக்கு மாபெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுவும் முக்கியமா சிவகார்த்திகேயன் முதல் முறையா உடம்பெல்லாம் இறுக்கி ஆள் பயங்கர ஃபிட் ஆகி ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை ரொம்ப சீரியஸாவே அவர் பண்ணியிருக்காரு. படத்துல அது பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீசரை அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்ல, சினிமா ரசிகர்களுமே பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. டீசரோட காட்சிகளிலே கவனிச்சிங்க அப்படின்னா 44 ராஷ்டிரிய ரைபிள் படை பற்றிய வசனங்களும் தீவிரவாதிகளுடனான அவங்களோட சண்டையும் ரொம்ப அதிரடியாக காட்டப்பட்டிருக்கு. 2014 ஏப்ரல் 25ஆம் தேதி தான் மேஜர் முகுந்த் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டாரு. அந்த சமயத்துல அவருடைய இறப்பு இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அத்தனை பேருமே அவருக்காக அஞ்சலி செலுத்தி இருந்தாங்க. முகுந்தோட அப்பா வரதராஜனுக்கு ராணுவத்துல சேரணும் அப்படின்றது தன்னுடைய நீண்ட நாள் வாழ்நாள் ஆசையா இருந்துச்சு. ஆனா அவருக்கு அது கைகூடல. ஆனா பிகாமும் ஜேர்னலிசமும் படிச்ச அவருடைய மகன் முகுந்த் அப்பாவோட கனவை நினைவாக்கினாரு. சென்னை ஆபீசர்ஸ் அகாடமியில பயிற்சி பெற்று ராணுவத்துல சேர்ந்த முகுந்த் 2011 ஐநா சபை சார்பில் லெபனானுக்கு அனுப்பப்பட்ட அமைதி படையிலுமே இடம்பெற்றிருந்தாரு. மேஜராக தீரத்துடன் சண்டைகள்ல பங்கேற்றிருந்த முகுந்த் இறப்பதற்கு முன்பே பல காயங்களை தன்னோட உடம்புல தாங்கிட்டு இருந்தாராமா. அவருடைய பர்சனல் கேரக்டரை பார்க்கும்போது ராணுவ வீரர்கள் கேம்ப் அப்படினாலே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப டிசிப்ளினா தான் இருப்பாங்க. பட் இவர் கொஞ்சம் ஜாலியான ஆளாமா. சக வீரர்களுக்கு பிறந்தநாள் அப்படின்னு தெரிஞ்சா முந்தைய நாள் இரவே அவங்க முன்னாடி கேக்கோட ஆஜராயிடுவாராமா. ஆள் பாக்குறதுக்கு கொஞ்சம் வாட்ட சாட்டமா நடிகர் மாதவன் மாதிரி இருக்கிறதுனால கேம்ப்ல நெருங்கிய நண்பர்கள் இவரை மேடி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாமா. தேச பாதுகாப்புக்கான பணியை உத்வேகத்தோடையும் பெருமையோடும் பார்த்து வந்த நம்ம மேஜருக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி தான் இறுதி நாளா மாறுனுச்சு அப்படின்றது அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தேசத்துக்குமே ஒரு துரதிர்ஷ்டம் தான். 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அந்த அல்தாஃப் பாபாவை ஆப்பிள் தோட்டத்தில் வச்சு சுட்டு வீழ்த்தினார் இல்லையா, அங்க அவர்கிட்ட இருந்து சில பொருட்களையும் கைப்பற்றி இருக்காரு. அதுல கோட் வேர்டுகள் நிரம்பிய ஒரு லெட்டரும் இருந்துச்சாமா. அந்த லெட்டரை தங்களோட ஐடி டீம் கிட்ட கொடுத்து அந்த கோடை டிகோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாராமா. இந்த வேலை 3 மாதங்கள் நடந்திருக்கு. டெய்லி இது குறித்த அப்டேட்டை ஐடி டீமுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாராமா. டிகோட் பண்ணிட்டீங்களா, உள்ள என்ன இருந்துச்சு, என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துல ரொம்ப ட்ரை பண்ணி ஐடி டீம் அது உள்ள இருந்த அந்த கோட்ஸை டிகோட் பண்ணிருக்காங்க. அது உள்ள இருந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது உள்ள என்ன விஷயம் இருந்திருக்கு அப்படின்னா, சோபியான் மாவட்டத்துல கிராமம் முன்னத்துல ஒரு வீட்டுல சில தீவிரவாதிகள் தங்கி இருக்காங்க அப்படின்றது தான் அது உள்ள இருந்த செய்தி. மேஜர் ஆபரேஷனுக்கு தயாராகிறாரு. ரகசியமா அந்த இடம் கண்காணிக்கப்படுது. சம்பவம் நடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி அந்த ஸ்பாட்டுக்கு அல்தாஃப் மானி ஒருத்தர் வரான். தீவிரவாத குழுவோட முக்கிய கமாண்டர்கள்ல அவனும் ஒருத்தன். மேஜருக்கு செய்தி கிடைக்குது. குழுவினரோட அந்த இடத்தை முற்றுகையிடுறாரு. அந்த வீடு இருக்கிற காம்பவுண்ட்ல இன்னும் ஒரு சில வீடுகள் இருந்திருக்கு. பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நேரடியா களத்துல இறங்காம கொஞ்சம் காத்திருக்காங்க. தீவிரவாதிகள் துப்பாக்கி சுட்டு தொடங்குறாங்க. அப்போதும் மேஜர் நிதானமா தான் இருக்காரு. நேரம் மாலை 5 மணியை கடக்கும் போதுதான் இருட்டிட்டா இதுக்கப்புறம் தீவிரவாதிகள் தப்பிடுவாங்க அப்படின்றதுனால விக்ரம் சிங்கை மட்டும் கையில அழைச்சிக்கிட்டு கையில AK-47 துப்பாக்கியோட தவழ்ந்து அந்த வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. கையெறி குண்டோட உதவியோட முதல் தீவிரவாதியை பிடிச்சிடுறாங்க. இரண்டாவது தீவிரவாதியை கண்டுபிடிச்சு சுடுற தருவாயில தான் விக்ரம் சிங்கோட கழுத்திலையும் தாடையிலையும் குண்டு பாஞ்சு நண்பன் துடிச்சு அவருக்கு முன்னாடி இறந்து போறாரு. கேம்ப்லயே தனக்கு ரொம்ப உற்ற தோழனான விக்ரம் சிங் அந்த இடத்துல துடிச்சு தான் கண்ணு முன்னாடி இறந்து போறத பாக்குற நம்மளுடைய மேஜர் நொடி பொழுதும் தாமதம்
தாமதிக்காம இன்னும் வந்து அல்தாஃபானி மிச்சம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி போறாரு. கையெறி குண்டுகள் வீசப்படுது. அந்த திசையை கணக்குல வச்சுக்கிட்டே முன்னேறி போய்கிட்டே இருக்காரு. அல்தாஃபானியை பார்த்துட்டாரு. தாமதமின்றி துப்பாக்கி குண்டுகள் அவருடைய துப்பாக்கியிலிருந்து அல்தாஃபானியை நோக்கி சீறி பாயுது. ஒரு வழியா அந்த குண்டுகள் அல்தாஃபானியோட நெஞ்சை பிளந்து அந்த அல்தாஃபானி உயிரிழக்கிறான். ரிப்போர்ட்டிங் மேஜர் சிங், அல்தாஃபானியை கொன்னுட்டோம், ஆனா துரதிருஷ்டவசமாக நம்முடைய விக்ரம் சிங்கும் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தன்னுடைய கேம்புக்கு தகவல் சொல்றாரு நம்மளுடைய மேஜர் முகுந்த். ஒரு வழியா அந்த சண்டை நடந்த வீட்டுல இருந்து நம்மளுடைய மேஜர் முகுந்த் வெளில வராரு. அந்த வீட்டை சுற்றி முற்றுகையிட்டு நின்றிருந்த சக ராணுவ வீரர்கள் இப்படி ஒரு விஷயத்தை அசால்ட்டா பண்ணிட்டு வெளில வந்துட்டு இருக்கிற நம்மளுடைய மேஜர் முகுந்தை பார்த்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி அவரை வெல்கம் பண்றாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. மிஷனும் சக்சஸ் ஆயிடுச்சு. பட் யாருமே எதிர்பார்க்காத விதமா அந்த செலிப்ரேஷனுக்கு நடுவுல மேஜர் முகுந்த் அப்படியே சரிஞ்சு விடுறாரு. அந்த இடத்துலயே அல்தாஃபானி கூட நடந்த அந்த நேருக்கு நேர் சண்டையில முகுந்தோட உடலையும் பல குண்டுகள் வந்து பதம் பார்த்திருக்கு. ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்குது எல்லா பக்கமும். வீரர்கள் அவரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா பலன் இல்ல. போற வழியிலேயே மேஜர் வந்து வீரமரணம் அடைஞ்சிட்டாரு. 44 ராஷ்டிரிய ரைபிள் படை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுமே சோகத்துல முழுகுது. என்னுடைய கணவருக்கு அழுவுறதே பிடிக்காது, எப்பயாவது நான் உயிரிழந்துட்டா நீ அழுவவே கூடாது அப்படின்னு சொல்லி பெருமிதம் பொங்குற சிரிப்போட தான் முகுந்தோட மனைவி இந்து அவருடைய அந்த இறுதிச் சடங்குகளை பங்கேற்றிருந்தாங்க. மேஜர் முகுந்த் அவர்களுடைய 6 வயது மகள் அர்ஷியாவுமே கூட துப்பாக்கி சத்தம் கேட்டா அப்பா எந்திரிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட தான் அவருடைய அந்த இறுதி மரியாதையின் போது அங்கேயும் இங்கேயும் துள்ளி குதிச்சு ஓடி விளையாடிட்டு இருந்தாங்களாமா. ஒரு ராணுவ வீரருக்காக தேசமே சல்யூட் செஞ்ச ஒரு நாள் அது அப்படின்னு சொல்லலாம். அந்த மேஜர் முகுந்த் வரதராஜனோட கதையை தான் அந்த பயோபிக்ல தான் இப்ப சிவகார்த்திகேயன் வந்து அமரன் அப்படின்ற பேர்ல நடிச்சிட்டு இருக்காரு. வித்தியாசமான ஒரு கெட்டப்ல இந்த திரைப்படத்துக்காக தன்னுடைய உடல் தோற்றத்தையே மாத்திக்கிட்டு வரைக்கும் தான் பண்ண திரைப்படங்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு கதாபாத்திரத்துல வேறுபட்ட ஒரு லுக்ல தன்னுடைய உடம்பையும் தன்னையும் வருத்திக்கிட்டு காஷ்மீர்ல போயிட்டு இந்த படத்துக்காக ஷூட் பண்ணி ஒரு மிக முக்கியமான திரைப்படத்தை தன்னுடைய கரியர்லயும் சரி தமிழ் சினிமாவுக்கும் சரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அந்த அமரன் திரைப்படத்தை சிவகார்த்திகேயன் பண்ணிருக்காரு. மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு ஒரு சின்ன ட்ரிபியூட் மாதிரி தான் இந்த திரைப்படத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ் சினிமால வரப்போற தேசப்பற்ற தூண்டுற மாதிரியான ஒரு திரைப்படம் இது. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தேசமே சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு வீரன் மேஜர் முகுந்த் வரதராஜன். அவருடைய ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கிறது ஆன் ஸ்கிரீன்ல அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஜாலி என்டர்டைனர் அதை பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் சிவகார்த்திகேயன் அதற்கு தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு இந்த திரைப்படத்தை பண்ணிட்டு இருக்காரு. சோ கூடிய சீக்கிரமாகவே நம்மளுடைய மேஜர் முகுந்த் வரதராஜனா ஸ்கிரீன்ல வந்து நம்மளுடைய அந்த ராணுவ வீரரை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர இருக்கிற எஸ்கே அவர்களுக்கு இன்னைக்கு நம்மளுடைய டோஸ் ஹை யூடியூப் சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதுல நம்மளுடைய சேனல் ரொம்பவே பெருமைப்படுது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம டோஸ் ஹை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் மறக்காம டிங் நினைத்துருங்க.